அடுத்ததான் ஊவா சோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சிலியில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஊவா சோஸ் அப்படின்றது குதிரை வீரர்களை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு பேர் தான். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எதனால் இந்த பேர் வச்சாங்க அப்படின்றதுக்கான எந்த விதமான ஒரு விளக்கங்களும் பெருசாக கிடைக்கல. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புராண கதைகளில் வரக்கூடிய ஒரு ஹீரோஸ் இவங்க வருவாங்க, மக்களை காப்பாற்றிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லேயே இவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ பெருவாரியான மக்கள் தொகையில் இவங்களும் அவங்க சிலி நாட்டில் இருக்கிறாங்க. இவங்க அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த தைரியம், தேசபக்தி அப்படின்ற கான்செப்ட்லாம் இவங்க இருக்கிறதுனால இவங்க நாட்டினுடைய எல்லா கலாச்சார நிகழ்வுகள்லையும் இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு, ஒரு இடம்ன்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ குதிரையில் நிறைய சாகசங்களை பண்ணுறது, அந்த மாடுகளை ஓட விட்டு அதை பிடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விளையாட்டுகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது நடக்குது அவங்க நாட்டில் சிலியில். அதனால் அதை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னாலையும் ஒரு காலத்தில் வெறும் குதிரை வீரர்களை மட்டும் கொண்டாடி இருந்தவங்க அது அப்படியே விவசாயிகளையும் அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க இவங்க எல்லாரையும் கொண்டாடுற மாதிரியான ஒரு நிகழ்வாக மாறிடுச்சு. அப்படிப்பட்டவங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக, குதிரை வீரர்களை, குதிரை படை வீரர்களாக இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக ஊவா சோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலியில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர்